சாலமோன் ராஜாவை குறித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் சாலமோன் ராஜாவுக்கு ரொம்ப அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. உன்னுடைய தகப்பனாகிய தாவீதுடைய வாழ்க்கை தான் யுத்தத்துல இருக்கும், ஆனா அவனுடைய வாழ்க்கை சமாதானமா இருக்கும்னு ஆண்டவர் ரொம்ப நேர்த்தியா எந்த யுத்தமும் இல்லாம இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் ரொம்ப சமாதானமாய் வைத்திருந்தார். ஆனால் சாலமோன் ராஜா கர்த்தருக்கு புறம்பே செய்து அநேக அந்நிய ஸ்திரீக்கு பின்னாடி போனதுனால ஆண்டவரை தவிர்த்து மற்ற தெய்வத்துக்கு போயிட்டான் பாருங்க. இஸ்ரவேல் தேசத்துல மறுபடியும் சமாதானம் கெட்டு போனது. பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் அனுபவித்து கடைசியில சாலமோன் ராஜாவுடைய வாயிலேயே என்ன வருது? எல்லாம் மாய என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, ஏன் எல்லாம் மாயன்னு சொல்லுகிறான்? கர்த்தர் கொடுக்கிற சமாதானத்தை விட்டு இந்த உலகத்தின் சமாதானத்தை தேடி 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 எல்லாம் மாயையாய் அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமாதானம் மட்டும்தான் நமக்கு நீடித்த நாட்களாய் காணப்படும். நம்மளும் அநேக நேரத்துல ஏதோ ஒரு பாவ கிரியைக்கு நாம் அடிமையா இருக்கலாம், அதுல சமாதானம் கிடைக்கணும் நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த பாவ கிரியை முடிந்த பிறகு அதுல இருந்து நம்ம சமாதானம் கிடைக்க மாட்டேது. பாருங்க, நமக்கு ஏதோ ஒரு குற்ற மனசாட்சி நம்மள குத்திக்கிட்டே இருக்குதுல்ல. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் பண்ணிட்டேன்னு நம்மளை குத்தி கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போம், ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், இந்த உலகத்தின் சமாதானம் எனக்கு வேண்டாமப்பா, நீங்க கொடுக்கிற சமாதானமே எனக்கு வேணும்னு சொல்லும் பொழுது கர்த்தர் அவருடைய சமாதானத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் அவர் தருவார். அதிலே நாம் நீடித்த நாட்களாய் நாம் காணப்பட முடியும். பிரியமானவர்களே,